இந்த வியாதி வருது, அந்த வியாதி வரும்பொழுது நிறைய பேருக்கு அதை ஹேண்டிலும் பண்ண முடியல. எஸ்பெஷலி பிலீவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நான் பிலீவர் கூட பார்த்தீங்கன்னா, வியாதி வந்தோனே ரொம்ப யோசிக்க மாட்றான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு போறான்ல. ஆனா பிலீவர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க வியாதி வந்தோனே. அதாவது பிசிக்கலா மட்டும் சொல்லல, மென்டலா நிறைய சிரமப்படுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உடனே அவங்க அவங்க மைண்ட் எல்லாம் எங்க போயிருது? ஆண்டவர் ஏன் இந்த வியாதியை கொடுத்தார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் அவங்க மைண்டுக்கு போகுது. ஏன் why did God give this sickness to me? ஏதோ ஒன்று இருக்கு பிரதர், அதனாலதான் ஆண்டவர் இதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு என்ன பண்றாங்க, கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் தெளிவா போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, கண்டம்னேஷன் கிடையாது. கண்டம்னேஷன் இஸ் வெரி சட்டில், பட் கண்டம்னேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த ஆயுதத்தை தான் அவன் பிசாசு வந்து மனுஷன் மேல யூஸ் பண்றான். அது தேவனுக்கு விரோதமாக மனுஷனை கொண்டு போகுது. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து சிலுவையில நம்ம பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் பரமேறி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு கிறிஸ்து உனக்கு பதிலாக பிசாசை எதிர்த்து நிப்பாருன்னு வசனம் இருக்குதா? இங்க அது அப்படியேதான் இருக்குதா? நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம், கிறிஸ்துவே உங்களுக்காக பண்ணுவாரு அப்படின்னா உங்களை தான் யுத்தம் பண்ண சொல்றாரு. டெவில்னா நீங்க வந்து டெவில்னா கொம்பு வச்ச டெவல் மட்டும் யோசிக்காதீங்க. டெவில்னா டெவில் கொண்டு வர எல்லாத்தையும் நீங்க தான் மிதிக்கணுமா. அது பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், எல்லாத்தையும் யார் மிதிக்கணும்? நீங்க தான் மிதிக்கணும். வியாதி இருக்கா, நீங்க தான் போட்டு மிதிக்கணும். இயேசு நாமத்துல வியாதி இருக்க கூடாது, வெளியே போனா வெளியே போகணும். லா ஆஃப் சின் அண்ட் டெத் இஸ் நாட் அப்பான் மீ. பாவம் மரணம் என்ற பிரமாணம் உங்க மேல கிடையாதுன்னா வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. சில நேரம் நம்ம வந்து வியாதிக்காக நம்ம ஜோம் பண்றோம், ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறோம், வரோம், டக்குன்னு ஒரு ஹீலிங் நடக்குது. திரும்ப அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன ஆண்டவர் செஞ்சாரு? இல்ல, பிசாசு இங்க கண்டம்னேஷனை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்றோம். பிசாசு திரும்ப ஆக்கினை தீர்ப்புக்குள்ள உங்களை கொண்டு போக ட்ரை பண்றான். இஸ் ட்ரைங் டு கண்டெம் யூ அகைன் த்ரூ சிக்னஸ். இஸ் ட்ரைங் டு கண்டெம் யூ அகைன் த்ரூ தி சிம்டம். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? எதிர்த்து நிக்கணும், கண்டம்னேஷனுக்கு எதிர்த்து நிக்கணும். வசனத்தை எடுத்து சொல்லணும், இல்ல பிசாசே, நான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜீவனின் ஆவியின் ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். ஆகையால இந்த சிம்டம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க. அது போகுதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 8 1 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எனக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடுங்க, இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போடுங்க. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the spirit. ஸோ இந்த வசனத்துல வந்து நீங்க ஒரு காரியத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எஸ்பெஷலி இந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, who walk not after the flesh but after the spirit அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வெர்ஸ். ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து அந்த பாகம் கிடையாது. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் பாத்தீங்களா, அதுல வந்து அந்த லாஸ்ட் பாட்டு கிடையாது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின் படியே நடக்கிறவர்கள் அப்படின்ற தமிழ்ல வருது இல்ல, அது வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல வராது. அது லேட்டர் டிரான்ஸ்லேஷன்ல ஆட் பண்ணப்பட்ட ஒரு சென்டென்ஸ். அது புரியுதுங்களா? ஸோ ஒரிஜினலா அந்த வசனம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆனபடியாலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையறதில்லை, அவ்வளவுதான். மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறார்கள், அது கிடையாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்றது? ஸோ தேர்ஃபோர் now no condemnation to them which are in Christ Jesus. ஸோ கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு போட்டிருக்கு, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, கண்டம்னேஷன் கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த வியாதி வந்து ஏன் வருது ஆண்டவரே, நான் இதை வந்து மக்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தேன். why is sickness coming? இந்த வியாதி வருது, அந்த வியாதி வரும்பொழுது நிறைய பேருக்கு அதை ஹேண்டிலும் பண்ண முடியல. எஸ்பெஷலி பிலீவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது நான் பிலீவர் கூட பாத்தீங்கன்னா, வியாதி வந்தோடனே ரொம்ப யோசிக்க மாட்டான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போறான்ல. போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போறான், ஒரு டாக்டரை பாக்குறான், அப்புறம் ஏதாவது டயட் ஃபாலோ பண்றான், எக்ஸசைஸ் பண்றான், ஏதோ ஒன்று பண்றான். நான் பிலீவர் கூட ரொம்ப கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஹேண்டில் பண்ணிடுறான். ஆனா பிலீவர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க வியாதி வந்தோடனே. அதாவது பிசிக்கலா மட்டும் சொல்லல, மென்டலா நிறைய சிரமப்படுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உடனே அவங்க அவங்க மைண்ட் எல்லாம் எங்க போயிருது, ஆண்டவர் ஏன் இந்த வியாதியை கொடுத்தார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் உங்க மைண்டுக்கு போகுது. ஏன் why did God give this sickness to me? கரெக்டா? ஃபர்ஸ்ட் அங்க போயிடுறோம். ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம தான் ரொம்ப யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன்ல, பிலீவர்ஸ் தான் ரொம்ப யோசிக்கிறோம். சில நேரம் வந்து யோசிப்பேன், ஆண்டவரே
ஏன் ஆண்டவர் இவ்வளவு யோசிக்கிறோம்? அதை ஏன் யோசிக்கிறன்றதுக்காக தான் நீ காரணம் சொல்ல போறேன். ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? அப்புறம் 4 பேரை கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணா அவங்களும் அதே தான் சொல்லிடுறாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒன்று இருக்கு பிரதர், அதனாலதான் ஆண்டவர் இதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு என்ன பண்றாங்க? கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? ஒரு கண்டம்னேஷனுக்குள்ள போயிடும். ஆனா வேதம் தெளிவா போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, கண்டம்னேஷன் கிடையாது. இந்த ஆக்கினை தீர்ப்புன்ற வார்த்தையை விட்டுருவோம். கண்டம்னேஷன் வார்த்தை அழகா இருக்குது. தமிழ்ல வந்து ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன். தமிழ்ல அது கரெக்டான மொழிபெயர்ப்பு மாதிரி எனக்கு தெரியல. கண்டம்னேஷன் என்ன கிடையாது, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. ஆமென். சோ இந்த கண்டம்னேஷன்னா என்னது? இந்த கண்டம்னேஷன்னா அப்படி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங் பேட் ஃபீலிங். அதாவது இப்போ ஒரு ஒரு மனுஷன் வந்து கண்டம்னேஷன்ல வாழ்றான். ஒரு மனுஷன் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு கண்டம்னேஷன்ல வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்கினை தீர்ப்புல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கண்டம் ஃபீலிங் இருக்குன்னா அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணும்? அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும். என்னை பத்தின ஒரு தப்பான ஒப்பீனியன், ஸ்ட்ராங் ஒப்பீனியன் எனக்கே இருக்கும். கிரண்பாலை பத்தியே ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அந்த ஒப்பீனியன் ரொம்ப ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்கு. சம்திங் வெரி ஸ்ட்ராங், வெரி பேட் ஒப்பீனியன் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஒரு சராசரி விசுவாசிகிட்ட போயிட்டு, ஒரு ஆவரேஜ் பிலீவர், சத்தியம் தெரிஞ்ச உங்களை மாதிரி விசுவாசியை சொல்லலைங்க, ஒரு ஆவரேஜ் பிலீவர் சொல்றேன். ஒரு ஆவரேஜ் பிலீவர்கிட்ட போயிட்டு வாட் யூ திங்க் காட் ஃபீல்ஸ் அபவுட் யூ அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டு பாருங்க. ஒன்றும் பெருசாலாம் கேட்க வேண்டாம், ரொம்ப ஆவிக்குரிய கேள்வியெல்லாம் போக வேண்டாம். ஆதியாமம் 2ல் என்ன போட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 22ல் என்ன போட்டிருக்கு, அதெல்லாம் கேட்க வேண்டாம். சரிங்களா? சும்மா சும்மா நார்மலா ஒரு கொஸ்டின் கேளுங்க. என்ன ஆண்டவர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க பிரதர் அப்படின்னா, என்ன பத்தி என்ன பிரதர் நினைப்பாரு? நான் ஒரு பாவி பிரதர். எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன பண்ணுவான்? நான் ஒரு பாவி பிரதர். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் பாவியிலும் பிரதான பாவி பிரதர்னுவாங்க. அந்த இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அப்போஸ்தலன் பவுல் சொல்ற அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பர் ஸ்பிரிச்சுவல், ஹைப்பர் ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. பாவியிலும் பிரதான பாவினாங்க. கொஞ்சம் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்க, சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க தெரியுமா, சில பேர் அட்டண்டன்ஸ் போட்டு வருவாங்க. அவங்க வந்து சும்மா நான் ஒரு பாவி பிரதர். என்ன பத்திலாம் ஆண்டவர் யோசிப்பாரு பிரதர்? ஐ எம் நாட் குட் இனஃப் பிரதர். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் நல்லாவும் கிடையாது பிரதர். ஐ எம் நாட் அ குட் பர்சன் பிரதர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டு பாருங்க. உடனே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது இல்ல பிரதர், ஐ டோன்ட் திங்க் காட் வில் ஆல்வேஸ் லவ் மீ பிரதர். அப்படி ஒன்றும் நான் வந்து பெருசா நல்லது செஞ்ச மாதிரி தெரியல பிரதர். ஆண்டவர் நேசிக்கிற அளவுக்கு நான் நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல பிரதர். இப்படிதான் ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன் இருப்பான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வாலிப நாட்கள்ல நான் இருந்த சபையில நான் ஒரு மெயின் லைன் இவாஞ்சலிக்கல் சர்ச்ல தான் இருந்தேன். சரிங்களா? மெயின் லைன் சர்ச் அது. அதுல வந்து ஒரு பிரதர் கேட்டார். ரொம்ப சின்ன பையனா, ஒரு டீன்ஸ்ல, ப்ராபப்ளி டீன்ஸ் ஒரு ஏர்லி 20ஸ்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்து கேட்டார், ஆர் யூ சேவ்டு அப்படின்னு கேட்டார். ஒரு கொஸ்டின், ஆர் யூ சேவ்டு, ரசிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப அழகா ஆமா ரசிக்கப்பட்டேன் அப்படின்னாரு. அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்டார். அதுதான் என்னை திருப்பி போட்டுருச்சு. ஆர் யூ ஷுவர்னு கேட்டார். ஆர் யூ சேவ்டுன்னு கேட்டதுக்கு எஸ் சொல்லிட்டேன். அடுத்து ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் நிச்சயமா தெரியுமான்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் குழம்பிட்டேன் அப்படியே. ஐயோ இதனடா அது, ரட்சிப்பு நிச்சயம், ரட்சிப்பு அப்புறம் ரட்சிப்பு நிச்சயம் வேற ஒண்ணு இருக்குதா? அப்புறம் குழம்பிடுச்சு, அப்படியே டோட்டலா குழம்பிடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். பரவாயில்லப்பா நம்மளும் ரசிக்கப்பட்டோம். எனக்கு கொஞ்சம் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போவோம் பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அது கொஞ்சம் நல்ல பழக்கம் இருந்துச்சு எனக்கு. எங்க வீட்டுல சொல்லி கொடுத்த பழக்கம், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறது, ஒழுங்கா சர்ச்சில் இருக்கிற காரியங்கள்லாம் ஈடுபடுறது. அதனால வந்து கொஞ்சம் சரி ஓகே ரசிக்கப்பட்டிருக்கோம், அதனாலதான் நம்ம ஏதோ சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு அப்படின்லாம் இருந்துச்சு. அவர் அடுத்த கொஸ்டின் கேட்டேன்னா டோட்டலா இருக்கிற ரட்சிப்பெல்லாம் எங்கேயோ காணாம போன மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆரி ஷோர்னு கேட்டேன்னா, அப்ப நம்ம ரசிக்கப்படலையோ, இவ்வளவு நாள் ரசிக்கப்பட்டோம் நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, கிறிஸ்துக்கு வெளியில இருக்கோமோ, கிறிஸ்துக்குள்ள நம்ம இல்லையோ அப்படின்ற இது வந்துருச்சு. இதுக்கு பேரு தான் கண்டம்னேஷன். எத்தனை பேருக்கு புரியுது? இததான் ஒவ்வொரு நாளும் பிசாசு மனுஷன் மேல திணித்து கொண்டே இருக்கிறான். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் பிசாசு இதை என்ன பண்றான்? சக்சஸ்ஃபுல்லா நம்ம மேல என்ன பண்றான்? இறக்கிட்டு இருக்கான். நம்மளை பத்தி நம்மளே ஒரு தப்பான அபிப்பிராயம், அதாவது வந்து அதோட மீனிங் வந்து என்ன போட்டிருக்குன்னா, நான் டிக்ஷனரியில படிக்கும்போது என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் அகேன்ஸ்ட் ஒன் செல்ஃப். நம்மளை பத்தி நம்மளே ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதை எங்க அவன் ஸ்டார்ட் பண்ணா? பிசாசு இதை எங்க ஸ்டார்ட் பண்ணான்னு பார்க்கணும். see where it all started. என்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி நான் நினைக்கல, எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது அப்படியே அப்படியே ஜெனரேஷனா பல வருஷமா பாஸ் ஆகி வருது. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆமத்துல ஆதாம் கிட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டான். நிறைய காரியத்துக்கான பதில் வந்து ஜெனிசிஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நிறைய பேர் ஜெனிசிஸ் தான் சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் நிறைய ஜெனிசிஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வர நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும்,
ரீசெண்ட் மீட்டிங்ஸ்ல நிறைய ஜெனிசிஸ்ல இருந்து பேசுறேன். ஏன்னா ஜெனிசிஸ்ல ஏகப்பட்ட காரியம் இருக்கும். ஜெனிசிஸ்னா என்னங்க? பிகினிங். பிகினிங் புரியலன்னா மிடில் எப்படிங்க புரியும்? என்னங்க? பிகினிங்கே புரியலன்னா மிடில் எப்படி புரியும்? எல்கேஜி யூகேஜி ஒழுங்கா படிக்கலன்னா எப்படி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புரியும்? எல்கேஜி யூகேஜி தானே பிரதர், பரவாயில்ல பிரதர் அப்படின்னு விட்டீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒன்றும் வராது. எங்க விட்டாச்சு? எல்கேஜி யூகேஜிலே விட்டாச்சு. டீச்சரா இருக்கவங்களுக்கு நல்லா புரியும் அது. கரெக்டா? அதனால எல்கேஜி யூகேஜில நல்ல டீச்சர் வரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 11th 12th நல்ல டீச்சர் வரணும் பிரதர். காலேஜ்ல நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எல்கேஜி யூகேஜி பிரைமரிக்கு நல்ல டீச்சர் வந்துச்சுன்னா 11th 12th நல்ல டீச்சர் வரலனாலும் உங்க புள்ள தன்னால படிச்சிடுவான். கரெக்டா இல்லையாங்க? ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மேல கட்டுறதெல்லாம் ஈஸி. பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா மேல நீங்க என்னதான் அழகா கட்டினாலும் அது ரொம்ப நாள் நிக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் கிடையாது. மேல நிறைய கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? நிறைய என்னமோலாம் கட்டி கட்டி அழகழகா கட்டி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி லைட் எல்லாம் போட்டு பண்றாங்க. கொஞ்சம் காத்தடிச்சா என்ன ஆகுது? எல்லாம் லைட்டு பல்ப் எல்லாம் உடஞ்சிருது. நம்ம வீட்டுல வச்சிருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இல்ல, அது ரியல் ட்ரீ கிடையாதுல. கொஞ்சம் காத்தடிச்சா என்ன ஆயிருது? விழுந்துடும். அதனால வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு மேல ஃபேன் ஓடிச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஃபேன் ஓடிச்சுன்னா கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கிற பெல் எல்லாம் டொமால் கீழே விழுந்துரும். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி லைஃப் என்ன பண்ணக்கூடாது? கெட்டக்கூடாது. பைன் ட்ரீ மாதிரி, பைன் ட்ரீன்னு அதான் ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம ஊர்ல பைன் ட்ரீ இருக்கான்னு தெரியல. ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ பைன் ட்ரீ மாதிரி நல்லா என்ன பண்ணும்? வேர் விடணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ ஜெனிசிஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மனுஷனை உண்டாக்கி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேஸ்ல மனுஷனை உட்கார வைக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. இது நம்ம ரோமர் 8ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய காரியத்தை. அதுக்கு ஒரு ப்ரீலூடு மாதிரி இதை நான் சொல்லிடுறேன். ஜெனிசிஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேஸ். ஸோ அந்த ஏதேன் பத்தி நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஏதேனின் ஜீவன் உங்களுக்குள். அந்த மெசேஜ் நீங்க போய் பாருங்க, அதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆடம் வாஸ் நாட் பிளேஸ்ட் இன் இம்பர்ஃபெக்ட் பிளேஸ். அதாவது வந்து ஒரு முழுமையற்ற இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ணல? ஆதாம உட்கார வைக்கல. ஆதாம் வந்து அந்த தோட்டத்துல வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும், தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் ஒவ்வொரு நாளும் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் கிடையாது அவனுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? there was no pressure on Adam from God. ஆதாம் மேல எந்த ப்ரெஷரையும் ஆண்டவர் என்ன பண்ணலங்க? வைக்கவே இல்லை. கரெக்டா இல்லையாங்க? அப்படி ஆண்டவர் ஏதோ சொன்னாரா? உள்ள வச்சுட்டு நீ ஒழுங்கா வேலை பார்த்தாதான் அந்த தங்கத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், அந்த கீழே தங்கம் கிடக்கு பாத்தியா, அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். தங்கம்னு பேசும்போது தான் இன்னைக்கு தான் தங்க ரேட்டு பார்த்தா 8000 போயிருச்சு கிராமுக்கு. ஏதேன் தோட்டத்துல இருந்தா ஃப்ரீயா எடுத்திருக்கலாம், கீழே இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கலாம். ஏதேன் தோட்டத்துல யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே ஏதேன் தோட்டத்துல நல்லா கீழே போட்டு வச்சிருந்தீங்க, இங்க பாருங்க மனுஷன் பாவம் பண்ணதுனால இப்ப 8000 ஒரு கிராம் வாங்குறது 8000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா போச்சு கடைசியில. இப்போ எந்த ப்ரெஷரும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தான். நோ ப்ரெஷர். அப்படி ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டு பிளேஸ். ஏன்னா ஏதேம்னா என்னது? பீயிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆதாமை ஆண்டவர் எங்க வச்சாரா? ஏதேம்ல கிழக்கு புறத்துல ஒரு தோட்டத்தை வைத்து அதுல வச்சார். So Eden is the manifested presence of God. Eden is the place where divinity meets humanity. ஏதேம்ல தான் வந்து தெய்வீகமும் மனுஷீகமும், அதாவது தெய்வத்துவமும் மனுஷனும் மீட் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு கார்டனை வச்சு எல்லாத்தையும், அதாவது அந்த கார்டனை சும்மா வைக்கல, எல்லாத்தையும் அந்த கார்டன்ல வச்சு அங்க உள்ள வைக்கிறார் அவன். அப்ப அவனுக்கு என்ன பிரஷர் வந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் வேலைக்கு போலன்னா எனக்கு சோறு கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்பான் அவன். என்னங்க? இப்ப நம்ம வேலைக்கு போகும்போது என்ன நினைக்கிறோங்க? ஒரு நாள் லீவ் போடணும்னு நினைச்சா கூட என்ன வருது உடனே மைண்டுக்கு? ஐயோ இன்னைக்கு லீவ் போட்டா கட் பண்ணிடுவாங்க, சேலரி கட் பண்ணிடுவான். தோணுதா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? ஐயோ இன்னைக்கு நான் வரலன்னா மேனேஜர் என்ன சொல்லுவானோ? அதுக்காகவே பாதி பேர் என்ன பண்றாங்க? வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சேலரி கட் பண்ணிடுவாங்க, மேனேஜர் ஏதாவது சொல்லிடுவாரு சொல்லி என்ன பண்றாங்க? பாதி பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆதாமுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Adam was placed in the finished work of God. ஆதாம் வந்து தேவனுடைய முழுமையான, அதாவது finished work அப்படி சொல்றது, தேவன் முடித்த கிரியைக்குள்ள உட்கார வச்சார். அறகுறையா ஒரு காரியத்துல உட்கார வைக்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? எல்லாத்தையும் முடிச்சு உள்ள உட்கார வைக்கிறாரு. அப்ப அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு. பிளஸ் இன்னொன்னு சொல்றாரு,
உன் தோட்டத்துல என்ன வேணாலும் சாப்பிடுறா, ஃப்ரீயா சாப்பிடுற. யூ ஷால் ஃப்ரீலி ஈட் இட். ஃப்ரீயா சாப்பிடு, ஒன்னும் காசுல தரணும், நல்லா சாப்பிடு போ. யோசிக்காத, போ, எவ்வளவு சாப்பிடு. ஆப்பிள் இவ்வளவு ரேட் எல்லாம் பார்க்காத, எடுத்து சாப்பிடு நீ பாட்டுக்கு. வாஷிங்டன் ஆப்பிள் வேணுமா சாப்பிடு, நியூசிலாந்து ஆப்பிள் வேணுமா சாப்பிடு, எல்லா ஆப்பிளும் இங்க வச்சிருக்காண்டா அப்படின்றது. நம்மளாம் ஆப்பிள் வாங்கும்போது பாக்குறோம்ல, ஐயோ இந்த ஆப்பிள் ரொம்ப ரேட்டா இருக்கு, கொஞ்சம் குறைஞ்ச ரேட் ஆப்பிள் வாங்கலாம். அவன்லாம் கிடையாது, எல்லா ரேட் எல்லா ஆப்பிளும் சாப்பிடலாம் அவன். என்ன வேணா சாப்பிடுற, ஃப்ரீ, ஃப்ரீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல பிசாசு வந்து ஆதாம் மனசுல எதை கொண்டு வந்தான்னா ஒரு கண்டம்னேஷனை கொண்டு வந்தான். அது எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வாங்க, மூணாவது அதிகாரத்துல தான் பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகுறாரு. சரிங்களா? மூணாவது அதிகாரத்துல வந்துட்டு என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்திரீட்ட பேசுறாரு. ஸ்திரீட்ட பேசிட்டு பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் ம் சாகவே சாவதில்லை. ம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் ம் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். எதை புசிக்கும் பொழுது? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் பொழுது என்ன ஆகுமா? நீ தேவர்களைப் போலவே மாறிடுவ. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் அவன் சொன்ன பொய். அவன் சொன்ன பொய் என்னது? நீ வந்து என்ன ஆகும் உனக்கு? நல்லா திரும்பி படிங்க அந்த வசனத்தை சிஸ்டர். 4வது வசனம், 4, 5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை ம் நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்க தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று. தேவர்களைப் போல, காட், யூ வில் பி லைக் காட் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் வந்து அவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா, தம்பி யூ ஆர் அன் இன்ஃபீரியர் பர்சன். ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாரு? யூ ஆர் இன்ஃபீரியர் பர்சன். இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவ. எத்தனை பேருக்கு புரியுது? இதை சாப்பிடும் பொழுது நீ என்ன ஆயிருவ? நீ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருவ. என்ன ஆயிருவ? நீ தேவர்களை போல மாறிடுவ. இதுதான் அவன் சொன்ன பொய். இப்போ நீ எப்படி இருக்க தம்பி? நீ நினைக்கிற மாதிரி நீ கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவரும் கிடையாது அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஆதாம் ஆண்டவர் உண்டாக்குன பிறகு, மனுஷனை உண்டாக்குன பிறகு ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். சரிங்களா? இதுல இருக்கிறது எதுவுமே உன்னை விட்டு நான் என்ன பண்ணல, உன்னை விட்டு நான் விலக்கி வைக்கல. ஐ ஹவ் நாட் forbidden you from enjoying anything. You have rights to enjoy everything. Nothing is forbidden. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ என்ன பண்ணணும்? தொடக்கூடாது. இவ்வளவுதான் நாங்க சொன்னாரு. ஒரே ஒரு மரத்தை மட்டும் தொடாத. பல்லாயிரம் கணக்கு, கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பழங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான நல்ல இயற்கை வளங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். ஒன்னே ஒண்ணு, கோடியில ஒன்ன மட்டும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். கரெக்டா? இதை கேட்கும் போது இந்த டீல் எப்படி தெரியுதுங்க உங்களுக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டேங்க, ஒரு 100 ஏக்கர் இடம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் 100 ஏக்கர் நான் கொடுக்குறேன். அலையில ஆமீன் சொல்லுங்க டக்குன்னு, அப்பதான் எனக்கு 100 ஏக்கர் வரும், உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஒரு 100 ஏக்கர் இடம் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல எல்லாத்தையும் வச்சுட்டேன். சரிங்களா? வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க, எல்லாத்தையும் அனுப்பி. ஆனா அந்த 100 ஏக்கர்ல ஒரு சென்ட்னா என்னது? 550 ஸ்கொயர் ஃபீட்டா நம்ம தான் வரும் ஒரு சென்ட். சரிங்களா? அந்த இடத்துக்கு மட்டும் நீ உள்ள போக கூடாது. 100 ஏக்கர்ல அந்த ஒரு சென்ட் மட்டும் நீங்க போக கூடாது. மிச்சம் எல்லாத்தையும் அனுபவினா நான் இப்படி நான் சொன்னா நான் நல்லவனா கெட்டவனா? நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா. ரொம்ப நல்லவர். கரெக்டா? ஏன்னா 100 ஏக்கர் கொடுத்து எல்லாத்தையும் அனுபவி சொல்லிட்டு அந்த ஒரு, நீங்க சொல்ற ஒரு சென்ட் தானேங்க, 500 சதுரடி தானேங்க, ஸ்கொயர் ஃபீட் தானேங்க, என்னங்க கரெக்ட் தானே? 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னங்க அப்படி ஜாலியா இருப்பீங்கல்ல? அப்படிதான் ஜாலியா யார் இருந்தா? ஆமாம். ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? இப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. அந்த இடத்துல பிசாசு வந்து என்ன சொன்னா, தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நல்லவர் எல்லாம் கிடையாது. அப்படி அவர் நல்லவரா இருந்தா ஏன் இந்த மரத்தை அவர் சாப்பிட சொல்ல? ஏன் இந்த ஒரு சென்ட்ல உன்னை அலோவ் பண்ணல கிரண் பாலு? அப்போ கிரண் பாலு பொடி வச்சு பண்றாரு ஏதோ, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பொடி வச்சு பேசுறான் அப்படின்னுவாங்கல்ல. அவர் ஏதோ மனசுல வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த ஒரு சென்ட்டை வந்து நீ போக கூடாதுன்னு வச்சிருக்காரு. நீ நினைக்கிற 100 ஏக்கர் கொடுத்துட்டான்ட்டு, அதெல்லாம் கிடையாதுப்பா. அந்த ஒரு சென்ட்ல தான் பெரிய புதையலே அதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புதையல் ஒண்ணு உள்ள இருக்குமா? அந்த புதையலே அங்கதான் இருக்குது அப்படின்ற மாதிரி. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிதான் அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான்.
தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் நல்லவர் கிடையாது ஆண்டவரு. இந்த ஒரு மரத்துலதான் மேட்டரே இருக்குது தம்பி. இந்த ஒரு மரத்தை போய் நீ சாப்பிட்டுரு. அந்த ஒரு மரத்துல ஒரு பழத்தை சாப்பிட்டுரு. அடுத்தது பாரு நீ எப்படி ஆக போறன்னு பாரு அப்படின்ட்டான். ஏற்கனவே ஆண்டவர் அவனை அந்த தோட்டத்துக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் அதிகாரியா தான் வச்சிருக்கிறார். கரெக்டா இல்லையாங்க? அவனை உண்டாக்கும் பொழுது என்ன கமிஷன் பண்ணி உண்டாக்குறாரு? அவன் 1:28 என்ன சொல்றாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். ஆல்ரெடி ஹி இஸ் காட் ஓவர் த ஹோல் எர்த். சங்கீதத்துல சொல்றாருல்ல, பூமியோ மனுஷகுமாரனுக்கு கொடுத்தார். சோ ஆல்ரெடி ஹி இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஹோல் எர்த். முழு உலகத்துக்கும் யார் இன்சார்ஜா இருக்கிறா? இப்போ இந்த குடும்பம் தான். இந்த ஒரு குடும்பம் முழு உலகத்துக்கும் இன்சார்ஜ். என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? இன்சார்ஜ். ஆனா பிசாசு அவனுக்குள்ள எப்படி ஒரு தாட்டை உள்ள போட்டான்னா, எப்பா கிடையாது, யூ ஆர் ஸ்டில் நாட் இன்சார்ஜ். யூ டு நாட் ஹேவ் டொமினியன் ஓவர் தி என்டையர் வேர்ல்டு. நீ முழு உலகத்துக்கும் இன்னும் அதிகாரி ஆகல. முழு உலகமும் உன் கையில ஆண்டவர் கொடுக்கல. முழு தோட்டமும் உன்கிட்ட இல்ல. இன்னும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்கிறாருன்னா, தட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில் அன் இன்ஃபீரியர் பர்சன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிதான் பிசாசு கண்டம் பண்ணும். புரியுதுங்களா? இப்படிதான் பிசாசு கண்டம் பண்ணுவான். என்ன சொல்லுவான்னா, சார் நீங்க நினைக்கிற ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு கிடையாது சார். ஏன்னா நீ இப்படி இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை அவன் என்ன பண்ணுவான்? சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான். திஸ் இஸ் ஹவ் கண்டம்னேஷன் ஸ்டார்ட்ஸ். புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? கண்டம்னேஷன் இஸ் வெரி சட்டில், பட் கண்டம்னேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் தான் சொன்னார். கண்டம்னேஷன் நம்மளுக்கே தெரியாதுங்க. ரொம்ப சட்டிலா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள. ஆனா தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் தட் த எனிமி யூசஸ் ஆன் மேன் அகேன்ஸ்ட் காட். அந்த ஆயுதத்தை தான் அவன் பிசாசு மனுஷன் மேல யூஸ் பண்றான். அது தேவனுக்கு விரோதமாக மனுஷனை கொண்டு போகுது. இட் மேக்ஸ் மேன் கோ அகேன்ஸ்ட் காட். இட் டேக்ஸ் மேன் அவே ஃப்ரம் காட். அது மனுஷனை தேவனிடத்துல இருந்து பிரித்து கொண்டு வருது. சரி, நல்லா கவனிங்க. இதை சொன்ன உடனே பாருங்க, கண்டம்னேஷன் அவனை சொல்றான். அப்போ there is something more that God is abstaining from me. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன இடத்துல இருந்து விளக்குறாரு அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஆண்டவர் என்ன முழுசா நேசிக்கல, நீ முழுசா ட்ரஸ்ட் பண்ணல ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? God is not trusting me fully. God is not loving me fully. கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேருங்க சொல்ல முடியும் 100% ஆண்டவர் என்னை லவ் பண்ணா? எத்தனை பேர் சொல்ல முடியுமா? மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்காகலாம் சொல்ல வேண்டாம். ஜூம் மீட்டிங்ல இருக்கோம், கிரண் பால் நியூ கவர்னன்ட் மினிஸ்டர், அதனால நம்ம 100% லவ் பண்றோம். உங்களால யாரால 100% சொல்ல முடியுங்க? அப்படி 100% ஆண்டவர் என்னை லவ் பண்ற எத்தனை பேரால சொல்ல முடியுமா? பரவாயில்ல, ஒரு சிஸ்டர் நல்லா சொல்லியிருக்காங்க, மீன் சொல்லியிருக்காங்க. வெரி குட் சிஸ்டர். எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல பிரதர், நேத்து இப்படி ஆயிடுச்சு பிரதர், முந்தா நேத்து அப்படி ஆயிடுச்சு பிரதர், அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு பிரதர், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு பிரதர், அதனால தெரியல பிரதர் அப்படின்றது. அதுதான் என்னது? கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் எதுக்கு நேரம் கொண்டு போகும்னா, பயத்துக்கு நேரம் கொண்டு போகும். பாருங்க, அவனுக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை போய் புசிக்கும் பொழுது அடுத்தது என்ன உண்டாகுதுன்னு பாருங்கன்னா, பயம் உண்டாயிருச்சு. இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. கண்டம்னேஷன் லீட்ஸ் டு ஃபியர். பாருங்க, அதை சாப்பிட்ட உடனே அது சாப்பிடுறாங்க. ஓகேவா? அது எந்த வசனத்துல வருது? 6வது வசனம் படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 3வது அதிகாரத்துல இதே 3ல முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களையும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. ஓகேங்களா? அப்போ சர்ப்பமும் யார் உண்டாக்குனதுதான்? கர்த்தர் உண்டாக்குனதுதான் சர்ப்பம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. எல்லா காட்டு ஜீவனும் இன்க்ளூடிங் சர்ப்பம், எவ்ரி பீஸ்ட் இன்க்ளூடிங் சர்பன்ட் வாஸ் மேட் பை காட். ஓகே, இப்போ அப்படியே 26:1-26 படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல நல்லா கவனிங்க. பிராணிகளையும் சமுத்திரத்தின் ஆளக்கடவர்கள். இதுல இருந்து படிங்க சிஸ்டர். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஆ பூமி அனைத்தையும் ஆ பூமியின் மேல் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஊறும் ஆளக்கடவர்கள் என்றார். பூமியின் மேல் ஊறும் சர்பண்ட். ஆ, சர்பண்ட் என்ன பண்ண அது பறக்குமா? ஊறும். ஊர்வன. எஸ். ஆ புரியுதுங்களா? சர்பண்ட் என்ன பண்ணும்? ஊர்ந்து வரும். சர்ப்பமானது ஊர்ந்து வரும். சோ 1:26லயே மனுஷனை உண்டாக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஊரும் பிராணி மேலையும் உனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? என்னங்க உண்டு? ஆளுகை நீங்க உண்டு. சொல்லுங்க, வாய்த்தறது. அதிகாரம் உண்டு. இப்போ இந்த ஊரும் பிராணியில ஒரு பிராணி தான் எந்த பிராணி? சர்ப்பம். சர்ப்பம். 3:1 வர சர்ப்பம். இப்போ இந்த சர்ப்பம் வாயை திறந்து பேசும் பொழுது இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்னங்க அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சர்ப்பம் என்னமோ பெரிய அதிகாரி மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு நீங்க தான் அதிகாரி. சரிங்களா? நீங்க தான் அதிகாரி. யூ ஆர் தி அத்தாரிட்டி பர்சன் இன் தட் கம்பெனி. இமேஜின் யூ ஆர் தி அத்தாரிட்டி பர்சன். உங்க கீழே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை செய்யறாங்க. உங்க கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாருக்கு மேலேயும் உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. சரிங்களா? அங்க கீழே வேலை செய்யற ஒருத்தன் கடநிலைன்னா ரொம்ப 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 ரேங்க்ல ரொம்ப கீழே இருக்கிற ஒரு மனுஷன். சரிங்களா? ரொம்ப கீழே ரேங்க், நிறைய ரேங்க்ஸ் இருக்கும்ல ஒரு கம்பெனில, நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். கீழ் பொசிஷன்ல ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து பெரிய இவன் மாதிரி பேசுறான் அவங்க கிட்ட. நீங்க அவன் சொல்றது கேட்பீங்களா? சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்பீங்க அவன் சொல்றத? என்னங்க சொல்லுங்க, கேட்பீங்களா யாராவது? கீழ் ரேங்க் ஊரும், சர்ப்பமானது ஊரும்னா கீழ் ரேங்க் அப்படி வச்சுப்போம். சரிங்களா? அவன் வந்து இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அவர் அப்படி போய் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க அவன் சொல்றதா கேட்பீங்க? கண்டிப்பா கேட்க மாட்டீங்கல்ல. இப்போ இங்க எப்படி தெரியுமா இருக்கு? இருக்கிறதுல கீழே ஊர்ந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு வந்து ஆண்டவரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. இவன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் அந்த ஏவாளு மட்டும் என் கையில கிடைச்சானா? என்னங்க அந்த ஏவாளு மட்டும் என் கையில கிடைச்சானா நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது, ஏன்னா எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துறாங்கன்னா ஏவாள் தான் சாப்பிட்டா அப்படின்னு. ஆனா நல்லா கவனிங்க, ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டான் தான் பைபிள் எழுதி இருக்கு. ஏவாள் பாவம் செய்தான் பைபிள் எழுதவே இல்லை. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பவுல் கூட எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, and he was deceived 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஏவாளை வஞ்சித்தது, ஏவாளை பாவம் செய்து வைத்ததுன்னு போட்டிருக்கீங்க. என்னங்க நானே ரொம்ப நாள் வஞ்சித்து போயிருந்தேன் இந்த மேட்டர்ல, அது தெரியுமா? நானே வந்து ஏவாளை தான் திட்டிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. என்ன பிசாசு ரொம்ப நாள் வஞ்சித்து வச்சிருந்தான். அப்புறம் தான் ஆண்டவர் கண்டுத்தாரு, மடையா ஏவாளை வந்து ஏமாந்து போனா, பாவம் பண்ணது ஆதாமுடா அப்படின்னாரு. அப்புறம் தான் இதை காமிச்சாரு. அந்த பையன் ஒழுங்கா வேலையை பார்த்துதான் பாம்பு போய் பொண்டாட்டிகிட்ட பேசியிருக்காரு. அவரு ஒழுங்கா வேலையை பார்த்துருக்கணும். பொண்டாட்டி கிட்ட பாம்பு பேசும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏய் நீ என்ன இங்க வந்து எங்க பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கணும் பாம்பு. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இஃப் யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி. நீங்க தான் வந்து உங்க குடும்பத்துக்கு தலையா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. உங்க பிள்ளைகள் யாரோட பேசுறாங்க, உங்க கணவர் யாரோட பேசுறாரு, உங்க மனைவி யாரோட பேசுறாங்கன்றத ப்ரொடெக்ட் பண்றது யாரோட வேலை? உங்க வேலை. அவங்க என்ன கேட்கறாங்க, என்ன பாக்குறாங்கன்றத கவனிக்கிறது யாரோட வேலை? என்னங்க உங்க வேலை. அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பிரதர் பண்ண முடியும்? ஜாக்கிரதையா இருக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. யூ ஷுட் பி டிலிஜென்ட். ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் விட்டுறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு பிரதர், என் பிள்ளைகளை நான் கத்தட்ட ஒப்படைச்சிட்டேன் பிரதர், கத்தர் பார்த்துப்பார். ஹலோ சார், பிள்ளை நடக்கிற வழியில போதித்து நட அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. டீச் அண்ட் ட்ரெயின் த சைல்டு இன் த வே ஹி ஷுட் கோ. அவனை போதித்து அவனை ட்ரெயின் பண்ணி அவன் எந்த வழியில நடக்கணும்ன்றத நீ காட்டு, அதுல கொண்டு போ. அப்பொழுது முதிர் வயதாகும் பொழுது அவன் என்ன பண்ண மாட்டான், வழி விலக்கி போக மாட்டான். தென் when he is old he will not depart from it. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பிரதர் என் பிள்ளைய கத்தட்ட ஒப்படைச்சிட்டேன் பிரதர். சார், கத்தர் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு.
கர்த்தர் உங்க புருஷனை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்க மனைவியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் பவுல் எழுதுறாரு, திருமணத்தை பத்தி எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, புருஷனுக்கு தன் சரீரத்து மேல அதிகாரம் கிடையாது, தன் மனைவியின் சரீரத்தின் மேல அவனுக்கு அதிகாரம் உண்டு. அதே போல மனைவிக்கு புருஷனோட சரீரத்தின் மேல என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஈச் அதர். புரியுதுங்களா இல்லையாங்க? நீங்க ஒவ்வொருத்தர், நான் என் மனைவிக்கு ரெஸ்பான்சிபிள், என் மனைவி எனக்கு ரெஸ்பான்சிபிள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஆளுங்க, நமக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் மாதிரி வந்து ஒரு சோம்பேறி பயல்களை பார்த்ததே கிடையாது. நான் எல்லாத்தையும் கத்தர் மேல போட்டுருவாங்க. கத்தர் பார்த்து பாரு, கத்தர் பார்த்து பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன் பாரு, கத்தர் பார்த்து பாரு. அப்ப எவனாவது வந்து பேசிக்கிட்டு இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் அப்படிதான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆதாம், கத்தர் பார்த்து பாரு, கர்த்தர் எனக்காக உண்டாக்குன ஸ்திரீ, அதனால கர்த்தரே பார்த்துப்பாரு. ஆமா, கர்த்தர் பார்த்துப்பாரு. கர்த்தர் ஒன்ன பார்த்து, நீ தான் பார்த்துக்கணும், கர்த்தர் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். புரியுதுங்களா இல்லையாங்க? சோ ஒரு ஒரு இதை புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, பவுல் வந்து ஒரு இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மேரேஜ் பத்தி எழுது. நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு நிமிஷம். 7 1 கொரிந்தியர் 7. எஸ், 1 கொரிந்தியர் 7ல பாத்தீங்கன்னா, படிங்க. அவிசுவாசியான புருஷன் தன் ம், மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், ம், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். ம், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதும் ம். அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. இங்க நல்லா கவனிங்க. For the unbelieving husband is sanctified by the wife, and the unbelieving wife is sanctified by the husband. Else were your children unclean, but now they are holy. ஸோ நீங்க என்ன சொல்லுதுன்னா, சில குடும்பங்கள்ல வந்து மனைவி விசுவாசியா இருப்பாங்க, கணவர் அவிசுவாசியா இருப்பாரு, அதாவது கர்த்தரை விசுவாசிக்க ஒரு ஆளா இருப்பாரு. சில குடும்பங்கள்ல வந்து கணவர் வந்து விசுவாசியா இருப்பாரு, மனைவி வந்து எப்படி இருப்பாங்க? அவிசுவாசியா, கர்த்தர் மேல பெரிய விசுவாசம் இல்லாத ஆளா இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனா என் கணவர் என்ன விசுவாசிக்கல பிரதர். நல்லா கேளுங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வசனத்தை திருப்பி படிங்க சிஸ்டர். 7:14 நல்லா படிங்க. எண்ணத்தினாலெனில் ம். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். சார் நல்லா கவனிங்க, மேடம் நல்லா கவனிங்க. உங்க புருஷன் அவிசுவாசத்துல இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்? உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். நீங்க நமக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தா எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறது. எனக்கெல்லாம் வந்து சில பேர்லாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அது சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து படிங்க. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். ஆ, இல்லாவிட்டால் உங்கள் ம், பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதும் ம். அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. எனக்கெல்லாம் சில பேர் தெரியும், இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஸ்பிரிச்சுவலா, மனைவி ஸ்பிரிச்சுவலான்னு சொல்லி பிரிந்து போன கேஸ்லாம் எனக்கு தெரியும். கேட்டா, இன்னும் ஏன் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இல்ல? ஆமா, இவர் அப்படியே ஏசுநாதர். இவருடைய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இல்ல இவரு. பாதி பேருக்கு அப்படிதான் அனுப்பிடுறேன். நான் அப்படியே ஏசுநாதர், என் மனைவி வந்து என் லெவலுக்கு இல்ல. நிறைய மனைவிகளுக்கு வந்து நான் அப்படியே கண்ணி மரியாதை போல இருக்கிறேன், என் கணவர் அந்த என் லெவலுக்கு இல்ல. சார், இப்படிலாம் எதுவுமே எழுதல பைபிள்ல. புரியுதுங்களா? நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்களா? குட், வெல் அண்ட் குட். உங்க மனைவி உங்கள் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுறாங்க, சாங்டிஃபைட். Amen, amen. ஓகேவா? உங்க மனைவி ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களா? அவங்க மூலமா அந்த கணவர் பரிசுத்தமாக்கப்படுறாரு. அதனால குடும்பத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமாக்கப்படுறாங்க. சோ இப்ப நல்லா கவனிங்க. ஸ்பிரிச்சுவலா ஒருத்தங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா வீட்டுல. இப்ப 2 பேருமே ஸ்பிரிச்சுவலா இருக்கும் பொழுது ஒன்றும் பெரிய இது இல்லை. இது வந்து நான் எப்படி யாருக்கெல்லாம் பேசுறேன்னா, ஒருத்தர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு இது பொருந்தும். ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் த லீட். டேக் த லீட்னா, நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியா இருக்கணும் எப்பவுமே. எத்தனை பேர் புரியுது? நீங்க வந்து முன்மாதிரியா இருக்கணும். சில வீட்டுல வந்து கணவர் வந்து கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து இருப்பார். அப்ப அவர் என்ன பண்ணணும்? முன்மாதிரியா இருக்கணும். முன்மாதிரியா இருக்கணும்னா, அவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்கணும். அவர் வந்து என்ன சொல்லக்கூடாது, நீ இப்படி இருக்க அப்படின்னு கண்டம் பண்ணக்கூடாது போய் மனைவியை. நான் பாரு எப்படி இருக்கேன் பாரு, நான் பாரு நைட் எல்லாம் அந்நிய பாய்ச்சல பேசுறேன், நீ நைட் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குற, அப்படி பேசக்கூடாது போயிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்மாதிரினா, விசுவாச வாழ்க்கையில நீங்க வந்து எப்படி இருக்கணும்?
நீங்க ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கணும். இப்போ மோசே தான் வந்து விசுவாசம் நல்லா இருக்குது. எகிப்து இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு விசுவாசம் ஒண்ணும் இல்லை. ஆனா மோசையோட விசுவாசத்துல இழுத்துட்டு போனாரா இல்லையா? 30 மில்லியன் பீப்புளையும் போனாரா இல்லையாங்க? நீங்க நினைக்கிறீங்களா கூட இருந்த விசுவாசத்துல இருந்தான்ட்டு? கூட இருந்த பாதி பேருக்கு விசுவாசம் கிடையாது, முக்காசி பேருக்கு கிடையாது. ஏதோ நூனின் குமாரன் ஆகிய யோசுவா, காலேபு அந்த மாதிரி சில பேருக்கு தான் விசுவாசம் இருந்துச்சு. அப்புறம் ஆரோன்னு தான். பாதி பேருக்கு விசுவாசமே கிடையாது. ஆனா மோசே அவர் தேவனோட முகமுகமாக பேசினார், தேவனோட அவர் சஞ்சரிச்சார். அவருடைய விசுவாசத்துல 30 மில்லியன் ஆட்களையும் இழுத்துக்கிட்டு போறாரு. சாரி, 3 மில்லியன் ஆட்களையும் இழுத்துட்டு போறாரு. 30 லட்சம் பேரை அவர் இழுத்துட்டு போறாரு. ஒரு இடத்துல மோசே புலம்புறாரு, ஆண்டவரே நான் ஒரு தாயை போல இந்த இவங்களை சுமந்துட்டு போறேனேன்னு மோசே அப்படி சுமக்கிறாரு. அவங்களுக்கு ஒன் மேன்ஸ் ஃபெய்த் லெட் த ஹோல் நேஷன். ஆமென். உங்க விசுவாசம் பத்தாதா உங்க குடும்பத்தை இழுத்துட்டு போறதுக்கு? என்னங்க, என்ன சொல்றீங்க? Need patience. குடும்பத்துல என்ன 30, உங்க குடும்பத்துல என்ன 30 லட்சம் பேரா இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்கிறாங்க. உங்க விசுவாசத்தை வச்சு நீங்க குடும்பத்தை என்ன எதை வேணாலும் இழுத்துட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அததான் வந்து இங்க எழுதுறாரு. நீ வந்து என்ன நினைக்காத, நான் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் கடவுள், பயப்படாத. நீ விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்கும் பொழுது அவங்க பரிசுத்தமாக்கப்படுவாங்க, அவங்களும் ஒரு நாள் ரசிக்கப்படுவாங்க. சரி, நிறைய டெஸ்டிமோனி நான் கேட்டிருக்கேன். வைஃப் முதல்ல ரசிக்கப்படுவாங்க, கணவர் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா வைஃப் வந்து கணவருக்காக வந்து ரொம்ப ஊக்கமா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி கணவர்கள் ரசிக்கப்பட்ட டெஸ்டிமோனி ஏகப்பட்ட தெரியும். நம்ம மீட்டிங்க்கு அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க. நம்ம மீட்டிங் வரவங்களுக்கு டெஸ்டிமோனி எல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும், எப்படி அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னு. ஓவர் நைட் ரசிப்பு, அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஓவர் நைட் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து விசுவாசத்துல எப்படி இருந்தாங்க? ஊக்கமா இருந்தாங்க. தேவர் வெரி டிலிஜென்ட் இன் ஃபெய்த். ரொம்ப ஜாக்கிரதை, விசுவாசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க. அது நடந்துச்சு. அதுதான் பவுல் எழுதுறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா, ஆமென். பிகாஸ் நீங்க பரிசுத்தமா இருக்கும் பொழுது உங்க முழு குடும்பமும் பரிசுத்தமாக்கப்படுது. when you are spiritual, God has put your family into your charge. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னிலையில இருக்கும் பொழுது உங்க முழு குடும்பத்தையும் உங்க பொறுப்புல கொடுத்துட்டாரு. ஸோ ஆதாம் கிட்ட தான் கொடுக்குறாரு. ஏதேனை வந்து யார்ட்ட கொடுக்குறாரு? சாரி, ஏதேன்ல இருக்கிற அந்த தோட்டத்தை வந்து யார்ட்ட கொடுக்குறாரு? ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. இந்த பையன் எங்கேயோ பராக் பார்த்துட்டு விட்டுட்டான் சர்ப்பத்தை பேசுறதுக்கு மனைவி கிட்ட. அதனாலதான் பவுல் ரோமர் 5 என்ன எழுதுறாருன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்தனால, அந்த ஒரு மனுஷன் ஆதாம் பாவம் செஞ்சான். ஏவாள் பாவம் செஞ்சான்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே பைபிள். யார் பாவம் செஞ்சான்னு போட்டிருக்கு? ஆதாம் தான் பாவம். ஒரு மனுஷனின் பாவத்தினாலே, ரோமர் 5 எழுதுறாரு, ஆதாம் செஞ்ச பாவத்தினாலே ஏவாள் வஞ்சிக்க தான் பட்டா. புரியுதுங்களா? சோ நல்லா திருப்பி வந்துருங்க, ஆதியா 3க்கு வந்துருங்க. சோ பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட வச்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த கண்டம்னேஷன் உள்ள வந்துருச்சு. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி என்னன்னா, அந்த நன்மை தீமை அறிவு உள்ள வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, your attitude towards God completely changes. தேவனை நீங்க பார்க்கிற, தேவனை நீங்க அணுகுகிற அந்த முறையே கம்ப்ளீட்டா மாறிடுது. அந்த நன்மை தீமை, அந்த குட் அண்ட் ஈவில், அந்த இது ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, லா இருக்குல்ல, நியாயப்பிரமாணம் வந்து இந்த நன்மை தீமை காரியத்தை வந்து என்ன பண்ணுமா? ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நன்மை தீமை நன்மை தீமை இதைதான் ஹைலைட் பண்ணும். அதனால பாருங்க, நியாயப்பிரமாணத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதே. 10 பிரமாணத்துல ஒரு பிரமாணம் என்ன பிரமாணங்க? விபச்சாரம் செய்யாது. 10 பிரமாணத்துல ஒரு பிரமாணம் என்ன பிரமாணம்? கொலை செய்யாது போட்டிருக்கா? இயேசு வந்தார். இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க தெரியுமா? நம்ம பரிசேயர்கள்லாம், விபச்சாரம்னா என்னது? நான் ஒரு ஸ்திரீயோட போய் உடலுறவு வச்சாதானே விபச்சாரம். அதுதானே டெக்னிக்கலி வந்து பை த லா தட் இஸ் கால் விபச்சாரம். நியாயப்பிரமாணத்தின்படி நான் வந்து இப்படி பிசிக்கலா இன்டிமேட்டா இருந்தாதான் என்னது விபச்சாரம். கொலை செய்யாதானே என்னது? நான் கத்தி எடுத்து என்னது குத்துனாதானே கொலை. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை அப்படின்ட்டு இப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருந்தானுங்க. சரிங்களா? ஆனா மனசளவுல எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்கான், மனசளவுல எல்லாம் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்றது யார் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு? இயேசு ப்ரூவ் பண்ணிட்டார். மலை பிரசனத்துல என்ன சொன்னாரு? தம்பி, நீ சொல்ற கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை, உன் சகோதரனை நீ கோபமா பேசினாலே என்னன்ட்டாரு அவரு? என்னங்க கொலைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
தம்பி நீ என்ன சொல்ற? நான் ஒரு ஸ்திரீயோட போய் உறவு வச்சு கொண்டாதான் விபச்சாரம். நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே எங்க என்ன ஆச்சுட்டாரு அவரு? விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டாரு. ஏன்னா இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வந்து அப்பழுக்கற்றவன், நான் வந்து கரை இல்லாதவன், ம், நான் வந்து நீதிமானிலும் பயங்கரமான நீதிமான், மத்தவனெல்லாம் கண்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பரிசேயர் சதிசேயர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் எல்லாம், நீ எல்லாம் வேஸ்ட், நீ பாவி, நீ வேசி, நீ ஆயக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ இப்படியா ஒதுக்குறவா, நான் காட்டுறேன் பாரு, நீ எப்படிப்பட்டாலும் நான் காட்டுறேன். மனசளவுல நீ பண்ணா நீ விபச்சாரம் பண்ணிட்ட, மனசளவுல பண்ண நீ கொலை பண்ணிட்டோன்னு பயம் எல்லாம் உடஞ்சிச்சு மனசெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களாம் மனசளவு நிறைய பண்ணிட்டானுங்க, நிறைய திட்டானுங்க. அவன் தான் டெய்லி திட்டுறானுங்க எல்லாரையும், டெய்லி எல்லாரையும் கண்டம் பண்றானே. அத ஆண்டவர் என்னன்னு சொல்லிட்டாரு, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாரும் என்ன ஆயிட்டாரு, பாவின்னு டிக்ளேர் பண்றாரு. அதனாலதான் ரோமர் 3 எழுதுறாரு, நீதிமான் ஒருவனும் கிடையாதுன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம கிரியையின் மூலமாக ஒரு மனுஷன் என்ன ஆக முடியாதுன்னு போட்டுச்சு, பைபிள்ல போட்டிருக்கு, நீதிமான் ஆக முடியாது. சோ நன்மை தீமை அறியத்தக்க அறிவு உள்ள வரும்பொழுது என்ன நடக்குன்னா, நீங்க ஆண்டவரை எப்படி அணுகுவீங்க தெரியுமா? உங்க கிரியை நிமித்தம் தான் ஆண்டவர் அணுகுவீங்க. யூ வில் அப்ரோச் காட் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப். தங்களுடைய நடத்தையை வச்சுதான் ஆண்டவர் அவங்களுக்கு சில காரியத்தை வந்து செய்வார் அப்படின்ற அந்த மனநிலையில தான் கிறிஸ்தவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திரும்ப படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை, ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Therefore there is no condemnation who are in Christ Jesus. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, அந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறது, அது கிடையாது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் யாருக்குள்ள இருக்கிறீங்க, யாருக்கு உட்பட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க, சொல்லுங்க நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு கண்டம்னேஷன் கிடையாது. சோ பிசாசோ யாரோ வந்து தம்பி நீ சரியா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க சரியில்லை சார், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டார் சார் அப்படின்னு யாரு சொன்னாலும் நீங்க என்ன சொல்லலாம், வெளியே போங்க சார் அப்படின்னு மரியாதையா சொல்லிடலாம் அவங்க கிட்ட. நீங்க பிசாசுனா அப்பாலே போ சாத்தானேன்னு மரியாதை இல்லாம கூட சொல்லலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாங்க, அடுத்த வசனம் படிங்க, ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றேன். நல்லா கேளுங்க, ஏன் எனக்கு இன்னைக்கு ஆக்கினை தீர்ப்பு, why there is no condemnation for me today? ஏன் அப்படின்னா, for the law of the spirit of life in Christ. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எதுல இருந்தே கொண்டு வந்துருச்சா வெளியில, பாவம் மரணம் என்ற பிரமாணத்துல இருந்து என்ன பண்ணிச்சா, விடுதலையாக்கி கொண்டு வந்துருச்சு. இட் has set me free from the law of sin and death. நல்லா கேளுங்க, 2 மரம் இருந்துச்சா ஆதியாமத்துல? எத்தனை மரம் இருந்துச்சு நடுவுல? எல்லாரும் ஒரு மரம் நினைச்சிட்டு இருக்காங்க, 2 மரம் இருந்துச்சு. வாங்க காட்டுறேன், ஆதியாமம் 2க்கு வந்துருங்க திரும்ப, ஆதியாமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். And out of the garden God made the Lord God to grow every tree that is pleasant and good for food, tree of life also in the midst of the garden, and the tree of, அப்போ midst of the garden, தோட்டத்தின் நடுவில் எத்தனை மரங்க இருந்துச்சு, எத்தனை மரம் இருந்துச்சு? 2 மரம். எனக்கெல்லாம் 1 மரம் தான் சொல்லி கொடுத்தாங்க. தோட்டத்துக்கு நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சுன்னு, இந்த ஜீவ விருட்சம் இருந்துச்சுன்னு சொல்லியே தரல. அதுதான் பைபிள் நம்ம உட்காந்து ஒழுங்கா படிக்கணும்ன்றது. யாரோ சொல்றாங்க நானும் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் தான் சொல்வேன் மீட்டிங் வராங்க எல்லாருக்கும், இதை நான் சொல்லி கொடுக்குறேன்னா நீங்க போய் எடுத்து படிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களோட பேசுவார். எடுத்து படிங்க.
2 மரம் இருக்குன்னு போட்டிருக்கா, ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஜீவ விருட்ச கனியுடைய மரமும் நன்மை தீமை அறியத்தக்க கனியுடைய மரம், 2 மரம் இருக்கு. இப்போ ரோமர் 8:2 வாங்க. ரோமர் 8:2 வாங்க. கிறிஸ்து ரோமர் 8. இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் ம், பிரமாணம் என்னை ம். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. நல்லா கவனிங்க. 2 பிரமாணம் இருக்கு. 2 மரம், 2 பிரமாணம், 2 மரம், 2 பிரமாணம். புரியுதுங்களா? ம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பழைய ஏற்பாட்டுல இருக்க காரியம் எல்லாமே நிழல். நிழல், அது ஷேடோ. புதிய ஏற்பாடு தான் சப்ஸ்டன்ஸ், நிஜம். ஹalleluya. ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப். ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் என்னது? தோட்டத்துல இருந்த ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்ச கனி. அடுத்தது நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் இருந்துச்சுல, நன்மை தீமை அறியத்தக்க கனி உள்ள மரம், அதுதான் என்னது? லா ஆஃப் சின் அண்ட் டெத். எத்தனை பேருக்கு புரியுது? என்னங்க புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கமெண்ட்ல போடுங்க. 2 இருக்குது. 2 தான் அப்பத்துல இருந்தே 2 தான் வந்துகிட்டு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது தோட்டத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் 2த்தையும் தூக்கி நடுவுல வச்சுட்டாரு. நடுவுல வச்சுட்டு இப்ப யாரை சூஸ் பண்ண சொல்றாரு? நம்மளதான். அதுவும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு எக்ஸப்ட். பாருங்க ரொம்ப அழகா சொன்னாருங்க ஆண்டவர். வந்து பாருங்க, ஆண்டவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. பாருங்களேன், எல்லாத்தையும் சாப்பிடுன்றார். தட் இன்க்ளூட்ஸ் ட்ரீ ஆஃப் லைஃப். எல்லாவற்றையும் பூசிக்கலாம். அது அந்த எல்லாவற்றையும் எது இருக்குது? ஜீவ விருட்ச கனியும் உள்ளதான் இருக்குது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அது எதுக்குள்ள இருக்கு? அதுக்குள்ளதான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? எல்லாம் அதுக்குள்ளதான் வச்சுதான், அதையும் சேர்த்து சாப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவன் தெளிவா போய் எதை சாப்பிடுறான்? தெளிவா போய் எதை சாப்பிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதாவது லா ஆஃப் சின் அண்ட் டெத். ஜீவன் மரணம், பாவம் மரணம் என்ற பிரமாணத்துல போய் பங்கேற்கிறான். புரியுதுங்களா இல்லையாங்க? சரி, நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அதாவது கிறிஸ்தவம் சொல்றதோட ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் நாட். அதாவது நீங்க ஆண்டவர் கையில பப்பட்டு கிடையாது. சிம்பிளா சொல்லு, நீங்க ஆண்டவர் கையில என்ன கிடையாது? பப்பட்டு கிடையாது. பப்பட்னா என்னது? பொம்மை கிடையாது. பொம்மை என்னதுங்க? பொம்மலாட்டம் பாத்துருக்கீங்களா? பொம்மலாட்டம், இந்த கையில கயிறு போட்டு இப்படி 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 இழுப்பாங்க. கயிறை எப்படி இழுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பொம்மை ஆடும். அது பேர் தான் என்னது? பப்பட்டு. நீங்க ஆண்டவர் கையில பப்பட்டா இருக்கீங்களா? எத்தனை பேர் பப்பட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. நம்ம யாருமே பப்பட்டு கிடையாது. நம்ம ஆண்டவருடைய குடும்பத்துல குமாரர்களா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? குமாரர்கள், சன்ஸா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சன்னையும் டாட்டரையும் நீங்க கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, இல்ல வார்த்தையினால அவங்கள வழி நடத்துவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சன்னையும் டாட்டரையும் கயிறு போட்டு இழுத்துட்டு இருப்பீங்களா, அவங்க சன்னையும் டாட்டரையும்? இல்ல வார்த்தை மூலமாக அவங்கள லீட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. வார்த்தை மூலமா தான் லீட் பண்ணுவீங்க. கரெக்டா? த்ரூ வேர்ட்ஸ் யூ வில் லீட் தம். யூ வில் நாட் பி புல்லிங் தம். கரெக்டா? நீங்க வார்த்தையினால அவங்களுக்கு போதிப்பீங்க, வார்த்தையை அவங்களுக்கு கற்பிப்பீங்க. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போய் அது வேலை செய்யும் அவங்களுக்குள்ள. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால தான் அவங்களை லீட் பண்ணுவார். அவர் he will lead you through his word and through his voice. you understand? புரியுதுங்களா? பப்பட் கிடையாது. சில பேர் கத்தர் சித்தமானால் இது நடக்கும் பிரதர். சார், கத்தர் சித்தமானால் நடக்கும். ஆனா அந்த சித்தத்துக்கு நடக்கிறதுக்கு ஆண்டவர் வார்த்தையை ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டார். அந்த வார்த்தையை வைத்து நீங்க போனீங்களா, இல்ல நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு கத்தர் சித்தமானால் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு கத்தர் சித்தமானால் நடக்கும்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கத்தர் ஏன் பிரதர் அதை தடுக்கல? அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். கத்தர் ஏன் பிரதர் சர்ப்பம் ஆதாம்கிட்ட பேசுறதை தடுக்கல? கத்தர் ஏன் பிரதர் ஏவாளும் ஆதாமும் பழத்தை சாப்பிடுறதை தடுக்கல? அதுக்கு பதில் இருக்கா யார்ட்டையாவது? கிடையாது. கரெக்டா?
ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே வார்த்தையை சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் புசிக்கலாம் இதை தவிர அப்படின்னு சொல்லிட்டாரு. சுய சித்தம் ஃப்ரீ வில்ல ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இதை மீறி கர்த்தரே வேலை செய்ய மாட்டார். பிசாசு அவன்கிட்ட இப்ப பைபிள் சேஸ் வெரி கிளியர்லி, நல்லா கவனிங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பிசாசை எதிர்த்து நிற்பார் அப்படின்னு ஒரு வருஷத்தை காட்டுங்க எனக்கு. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து சிலுவையில நம்ம பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் பரமேறி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பிசாசுக்கு கிறிஸ்து உனக்கு பதிலாக பிசாசை எதிர்த்து நிப்பாருன்னு வசனம் இருக்குதா எங்கேயாவது? சொல்லுங்க. நீ அப்படியேதான் இருக்குதா? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், கிறிஸ்துவே உங்களுக்காக பண்ணுவார் அப்படின்னா உங்களை தான் யுத்தம் பண்ண சொல்றாரு. கரெக்டா? உங்களை தான் அதிகாரம் எடுக்க சொல்றாரு. உங்களை தான் பிசாசு என்ன பண்றாரு? காலில் போட்டு மிதிக்க சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சா இல்லைங்க? யூ ஹாவ் டு டேக் அத்தாரிட்டி, யூ ஹாவ் டு ஸ்டாம்ப் த டெவில். டெவில்னா நீங்க டெவில்னா கொம்பு வச்ச டெவில மட்டும் யோசிக்காதீங்க. டெவில்னா டெவில் கொண்டு வர எல்லாத்தையும் நீங்க தான் மிதிக்கணுமா. அது பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், எல்லாத்தையும் யார் மிதிக்கணும்? நீங்க தான் மிதிக்கணும். வியாதி இருக்கா, நீங்க தான் போட்டு மிதிக்கணும். இயேசு நாமத்துல வியாதி இருக்க கூடாது, வெளியே போனா வெளியே போகணும். அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த அதிகாரம் வேலை செய்யும் உங்களுக்கு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மரணம், அந்த திருமத வசனம் 8:2, பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்குள்ள என்ன பண்ணிட்டாங்களா? பிரவேசிச்சிட்டாங்க. They are inside now. You are now inside which law? The law of spirit of life in Christ Jesus. சொல்லுங்க, நான் இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறேன். Hallelujah. I am in the law of the spirit of life in Christ Jesus. பாவம் மரணம் என்ற பிரமாணம் என் மேல் கிடையாது. வாய்தல் சொல்லணும் இதெல்லாம். Law of sin and death is not upon me. பாவம் மரணம் என்ற பிரமாணம் உங்க மேல கிடையாதுன்னா வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. பலவீனத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. நீங்க அந்த பிரமாணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஆக்டிவேட் பண்ணி நீங்க அதை என்ன பண்ணலாம்? செயல்படுத்தலாம். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். You have the authority to activate that law in your life and live in that law. அது உங்ககிட்ட தான் இருக்குதான். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்குள்ள இருக்கின்றத நீங்க விசுவாசிச்சு அதுல ஆக்டிவேட் பண்ணி அதுல நீங்க வாழலாம். அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணா அது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரி, நிறைய பேர் என்கிட்ட சில பேர் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு இதுல பதில் சொல்லிடுறேன். நான் மீட்டிங்ல ஒரு சிஸ்டர்லாம் கேட்டாங்க. நான் மீட்டிங்ல சில பேருக்குலாம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் கொடுத்துருக்கேன். சில பழைய மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு வருவாங்க. நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அவங்க கண்டிஷனை சொல்லுவார். அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் இருக்கு, அதை ஆண்டவர் சுகமாக்குறான்னு சொல்லுவார். அதில் சில பேர் சுகமா இருக்காங்க, சில பேர் சுகமாகாம போயிருக்காங்க. அது சுகமாகாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். போன வாரம் ஃபுல்ல ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு பிரதர், இது ஏன் இப்படி இருக்கு, நீங்க சொல்லியும் ஏன் பிரதர் நடக்கல, இது ஏன் அப்படி இருக்கணும்னா நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி ஆண்டோட பேசிட்டு இருந்தேன். ஆண்டவர் இது என்ன ஆண்டவர் என்னன்னா டக்குன்னு எனக்கு ஒரு டெஸ்டிமோனி எனக்கு ஆண்டவர் பார்க்க சொன்னார். இதுல யூடியூப்ல ஒரு டெஸ்டிமோனி பார்க்க சொன்னார். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பயங்கரமான வியாதி. அந்த டெஸ்டிமோனி நான் அது ஆண்ட்ரோமாக் மினிஸ்ட்ரீஸ்ல அந்த டெஸ்டிமோனி போட்டிருக்காங்க. கிரான்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ். கிரான்ஸ் டிசீஸ்னா ஏதோ ஒரு வயிற்று சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியா அது கிரான்ஸ் டிசீஸ்னு. நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெஸ்டிமோனி நான் பாக்குறேன். இப்படி ஒரு வியாதி இருக்குன்னே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும். அது ரொம்ப மோசமான வியாதியா. எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாதான். ரொம்ப பார்த்து 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 சாப்பிடணுமா. ஏதாவது தெரியாம சாப்பிட்டா கூட பயங்கர பிரச்சனை வந்துருமா, வயிறு வலி, பயங்கரமா வயிறு வலிக்குமா, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுமா. இந்த மாதிரி இந்த வியாதி ஒரு கப்பலுக்கு ஒரு புருஷனுக்கு, ஒரு ஃபேமிலியில அந்த புருஷனுக்கு வந்திருக்கு. அவங்க இங்கிலாந்து தேசத்துல இருக்காங்க. அதனால ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்களா. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நான் ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டா எட்டி பார்த்துட்டே இருப்பேன். சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்காரா இல்லையா, அவருக்கு வயிறு வலிக்குதா, ஏதாவது ஆகுதா, அந்த மாதிரி ஒரு மோசமான வியாதி அது அப்படின்னு அவங்க இருக்குமா அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இவர் அந்த ஆண்ட்ரோமாக் மினிஸ்ட்ரியை பத்தி கேள்விப்பட்டு அவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பாக்குறாங்க. யூடியூப்ல தான் இருக்கு, எல்லா டீச்சிங்ஸ் இருக்கு. நான் தான் நிறைய நம்ம மீட்டிங் வரவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது தான், ஆண்ட்ரோமாக் டீச்சிங்ஸ்லாம் போய் கேளுங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி, அதை போய் கேளுங்க. சரிங்களா?
ஐ ஆம் வெரி பிளஸ்ட் பை தட் மினிஸ்ட்ரி. நான் நிறைய ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன் அந்த அந்த ஊழியத்தினால. நீங்களும் அதை கேளுங்க, ஆஸ்வதிக்கப்படுவீங்க கண்டிப்பா. ஸோ அதை கேட்கறான், டீச்சிங்லாம் கேட்க போது தான் அவருக்கு அந்த வெளிப்பாடு வருதான். என்னன்னா, எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நல்லா கவனிங்க, இந்த டெஸ்டிமோனியில ரொம்ப முக்கியமான பாட்டு என்னன்னா, கணவன் மனைவி 2 பேரும் கேட்கறாங்க. ஆனா விசுவாசம் யாருக்கு தெரியுமா அதிகமா வந்துச்சு? வியாதியில இருக்க கணவனுக்கு விசுவாசமே வரலையா? வியாதியே இல்லாத மனைவிக்கு தான் விசுவாசம் வருது. நல்லா கவனிங்க, அதுதான் இங்க சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா இல்லையா? கணவனுக்கு அந்த அளவுக்கு இல்லையா? அவர் கேட்டுட்டு என்னது எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ஒன்றும் நடக்க மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி போயிட்டாராம். ஆனா வியாதி யாருக்கு இருக்கு? கணவருக்கு தான் இருக்கு, கிரான்ஸ் டிசீஸ். மனைவி வந்து அதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர விசுவாசம், இவ்வளவு அருமையான சத்தியமா இருக்கு, இது யாருமே எங்களுக்கு சொல்லி தரலையேன்னு சொல்லி அவங்க பயங்கர விசுவாசம் காமிச்சிட்டாங்களாம். அப்போ இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு மீட்டிங்க்கு ஆண்ட்ரோமாக்கு வராராம். அவங்க அவங்க வீட்டுல இருந்து பக்கத்து ஊருக்கு போன போல. அப்போ இவங்க சொல்றாங்க, ஆண்ட்ரோமாக்கு வர நம்ம மீட்டிங் போலாமா அப்படின்னு. இவரு சொல்றாரு, எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா என் மனைவி கேட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கூட வந்தேன், கூட கூட்டு போனோன்னே மனைவி வந்து ரொம்ப உற்சாகமா போய் ஃப்ரண்ட் ரோல நின்ட்டாங்க. ஃப்ரண்ட் ரோல நின்றுட்டு இவரு சொன்னாரா, நீ போய் நில்லு ஃப்ரண்ட்ல. நிறைய வீட்டுல கணவர்கள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, மனைவி நீ போய் ஜோம் பண்ணி எனக்கும் சேர்த்து ஜோம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாராம். ஆனா வியாதி யாருக்கு? கணவருக்கு தான். அவர் கிளம்பிட்டாராம். அவர் நான் புள்ளைய கூட்டிட்டு நாங்க பக்கத்துல வெளியே போறோம், கடைக்கு போறேன்ட்டு. சில இடத்துல பாத்துருக்கீங்களா, சர்ச்சுக்கு கணவர் வர மாட்டார், பக்கத்து கடைக்கு போயிருவார், டீ குடிக்கு போயிருவாரு. மனைவி தான் வீட்டுல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே என் கணவரையும் சேர்த்து ரசித்திருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவரும் போயிட்டாரு கிளம்பி. போயிட்டு இவங்களும் தேடிட்டு இருக்காங்க, ஏன்டா ஒரு ஆளை காணும். சரி ஓகே, நம்ம ஒர்ஷிப் பண்ணுவோம், நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், கத்தர் பார்த்துப்பாரு என் கணவரை அப்படி சொல்லி இவங்க ஒர்ஷிப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமா பிரசங்கம் பண்றாராம். இவங்க ஃப்ரண்ட் ரோல உட்காந்து கேட்டிருக்காரு. அவர் எங்கேயோ உட்காந்துருந்தாராம் பின்னாடி. அவர் எங்க உட்காந்தா கூட தெரியல அவங்களுக்கு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பிரேயர் டைம்ல ஆண்ட்ரோமாக்கு ஆவியில ஜோம் பண்ண ஆரம்பிச்சாராம், டங்ஸ்ல ஜோம் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ வேர்ட் ஆஃப் நாலேஜ் கொடுக்குறாராம். அதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்னன்னா, ஒருத்தரோட கண்டிஷனை வந்து ஆண்டவர் உணர்த்துவாரு, அதை வந்து நம்ம சொல்றது. நம்ம மீட்டிங்ல நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ வேர்ட் ஆஃப் நாலேஜ் அவர் கொடுத்தாராம். அதுல சொன்னார் கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்றார் ஆண்ட்ரோமாக். கிரான்ஸ் டிசீஸ் ஒருத்தருக்கு இருக்குது, அதை ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்குறாரு அப்படின்னு. இவர் எங்கேயோ உட்காந்துருந்தாரா கணவர். இவர் ஒண்ணு டக்குன்னு இவர் மனசுல, கிரான்ஸ் டிசீஸா, இன்னும் நம்ம வியாதி இவர் சொல்றாரு ஸ்டேஜ்ல இருந்து அப்படி சொல்லி டப்புன்னு அது ஒரு விசுவாசம் வந்திருக்காரு. கவனிங்க நல்லா, டக்குன்னு விசுவாசம் வந்து அவர் ஃப்ரண்ட்ல ஓடி வந்திருக்காராம். ஓடி வந்துட்டு அங்க இருக்க அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பிரேயர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஜோம் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல இருப்பாங்கல்ல, வாலண்டியர்ஸ்லாம், அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கும் கிரான்ஸ் டிசீஸ் தான் இருக்குது, ஆண்ட்ரூ பிரதர் சொன்னாரு ஸ்டேஜ்ல இருந்தோன்னா அவங்க உடனே கையை வச்சு அவர் என்ன சொன்னாரா, அந்த ஜோம் பண்றாரு, யூ ஆர் ஹீல்ட் ஆல்ரெடி, யூ டோன்ட் ஹேவ் த டிசீஸ், காட் ஹஸ் ஆல்ரெடி ஹீல்ட் யூ அப்படின்னாரா. இவ்வளவுதான் சொன்னாரா அவர். ஆமென். ஆண்டவரே நீங்க அவரை எடுத்து போடுங்க, கெஞ்சி மன்றாடுற ஆண்டவரே. இந்த கெஞ்சுறது தொங்குறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டார். அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் நோய்களை சுமந்தார். ரோமர் மத்தேயு 8:17. ஸோ ஹி ஹஸ் ஆல்ரெடி கேரிட் எவ்ரிதிங். ஸோ காட் ஹஸ் ஆல்ரெடி ஹீல்ட் யூ பிரதர், பிலீவ் தட் அப்படின்ட்டாராம் அந்த அந்த வாலண்டியர். இவர் ஒண்ணு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு முடிஞ்ச பிறகு நேரா கிளம்பி ஏதோ இதுக்கு போயிருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, நாண்டூஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில கூட ஃபீனிக்ஸ் மால்ல எல்லாம் இருக்குது. நாண்டூஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட். அங்க போயிட்டு வந்து சிக்கன் வாங்கி சாப்பிட்டுருக்கான். இவர் சொல்றாரு டெஸ்டிமோனில, நான் சிக்கன்லாம் சாப்பிடவே கூடாது, அதுவும் ஸ்பைசி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, நான் போயிட்டு நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணிட்டாரன், சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டாரான். நாண்டூஸ்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாரு. அங்க மனைவிக்கா ஒரே பயமா, ஐயோ இந்த மனுஷன் வேற வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரியலா ரியலா விசுவாசத்துல தான் பண்றாரா இல்ல இதான் சான்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுருச்சான். சாப்பிட்டாரா, நல்லா இருந்தாராம். ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாரா, வயிறு வலி வந்துருச்சான். பாருங்க, இதுதான் சேலஞ்சு, நல்லா கவனிங்க, இதுதான் நான் சொல்ல வரேன். வயிறு வலி வந்துருச்சான். அப்போ டக்குன்னு வந்து அவருக்கு பரிசுத்தாவியானவர் சொல்றாரா, அவர் கேக்குதா அவருக்கு, அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்ட், பிலீவ் தட், டோன்ட் பிலீவ் த சிம்டம்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், சிம்டம் வந்தோடனே என்ன ஆண்டவர் சுகமாக்குனான்னு சொன்னீங்க, என்ன திரும்ப வலிக்குது, கிடையாது, ஏற்கனவே நீங்க ஆயிட்டீங்க. ரோமர் 8:2 படி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் உங்கள் மேல் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா பிசாசு உடனே என்ன சொல்லுவான் வந்து, ஏய் நீ நினைக்கிறியா ஆண்டவர் சுகமாக்கிட்டாருன்னு, பாரு உடம்பு வலிக்குது பாத்தியா, அன்னைக்கு சும்மா ஏதோ ஒரு ஃபீலிங் உனக்கு வந்துடுச்சு, கிரண் பால் சும்மா அடிச்சு விட்டாரு, நீனும் சுகமாயிட்ட நினைச்சுக்கிட்ட. சொல்லுவானா மாட்டானாங்க? எனக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். இதுக்கு பேரு தான் கண்டம்னேஷன். இப்படிதான் நீ நினைக்கிறியா, அவர் ஏதோ ஃப்ளோல விட்டாரு,
நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. நீனும் அதை நம்பிட்டு இருந்தா, பாரு 2 நாள்ல வலி வந்துருச்சு பாரு, 2 நாள்ல ஆயிடுச்சு பாரு, 2 நாள்ல அது வந்துருச்சு பாரு அப்படின்னுவான். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இல்ல, கிடையாது, அவருடைய தழும்புகளா நான் சுகமாயிட்டேன். 1 பேதுரு 2:24 வசனத்தை போடுங்க. 1 பேதுரு 2:24 படி கிறிஸ்து இயேசு தமது சரீரத்தில் பாவத்தை சுமந்தார். இதனாலதான் வசனத்தினால நீங்க வழி நடத்தப்படணும். This is why it is very important that you should be led by the word of God. நாம் பாவங்களுக்கு செத்து, சொல்லணும் இதை வாய்த்தது, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஐ எம் டெட் டு சின். பாவத்துக்கு நான் செத்தேன்னு சொல்லணும். வியாதிக்கு நான் செத்து. டெட் டு சின்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாவ செயல்கள், குடிக்கிறது, விபச்சாரம். பாவத்துக்கு செத்தேன் என்றால் பாவத்தின் விளைவுகளான வியாதி, தரித்திரம், சாபம், மரணம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி விடுதலையாக்கி இருக்கிறார். When you say you are dead to sin, you are dead to sickness, you are dead to sin, you are dead to curse, you are dead to death itself. இது எதுவுமே உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இததான் பேதுரு எழுதுறார். நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார், அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ஆக போறீர்கள் கிடையாது, சொல்லுங்க ஆனீர்கள். சொல்லுங்க, வாயத்தன் சொல்லுங்க, குணமானேன், குணமானேன்னு சொல்லுங்க. ஏதோ நான் ஜோம் பண்ண போதுதான் உங்களுக்கு சுகம் கிடைக்க போறது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ நான் ஜோம் பண்ணாதான் சுகம் கிடைக்கும், இல்ல ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் உங்க கை மேல உங்க தலையில கை வச்சு ஜோம் பண்ணாதான் சுகம் இல்ல. நீங்க குணமாயிட்டீங்க. ஆல்ரெடி யுவர் ஹீலிங் இஸ் டன். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்க பாவத்தை அவர் சுமந்துட்டாரு, உங்க வியாதியை அவர் சுமந்துட்டாரு, உங்க சாபத்தை அவர் சுமந்துட்டார். எப்போ? நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே, 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாவத்தை அவர் சுமந்ததுனால இன்னைக்கு ஆதாமுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனே உடஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கிட்ட என்ன சொல்லி கொடுத்துறாங்க? ஆதாமுக்குள்ள பிறந்துட்டு ஆதாம். யார் சொன்னா நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கீங்க? நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. சொல்லுங்க, நான் ஆதாமுக்குள்ள கிடையாது, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். அதனாலதான் பாருங்க, பாவி 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 பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான். நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை பாவி பாவி பாவின்னு தான் சொல்லிட்டே இருப்பான். ரோமர் 5 போய் படிங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது. நீவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 5:17 போடுங்க டக்குன்னு. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருத்தனின் மீறுதல். அந்த ஒருத்தன் யாரு? ஆதாம். புரியுங்களா? மரணம் ஆண்டு கொண்டிருந்துச்சு. அந்த ஒருத்தன் மீறினால மரணம், பாவம் எல்லாம் ஆண்டு கொண்டிருந்துச்சு. ஆமென். ஆனா படிங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் கிருபையின் பரிபூர்ணமும் நீதியின் ஈவையும் கொண்டு என்ன பண்ணுவாங்க? அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயம். இங்கிலீஷ் ரொம்ப அழகாவது. Those who receive abundance of great gift of righteousness shall reign in life. ஆளுவார்கள். சொல்லுங்க, நான் ஆளுவேன். எது மேல ஆளுக செய்வீங்க? பிசாசின் மேல ஆளுக, வியாதியின் மேல ஆளுக, தரித்திரத்தின் மேல ஆளுக, சாபத்தின் மேல ஆளுக, தோல்வியின் மேல ஆளுக. இதுதான் ரெய்னிங் இன் லைஃப். ரெய்னிங் இன் லைஃப்னா இதுதாங்க அர்த்தம். அதுக்கு எல்லா சூழ்நிலை மேலேயும் ஆளுக உண்டாகும். தழும்புலா சுகமாயிட்டேன். அந்த டெஸ்டிமோனியில பாத்தீங்கன்னா திருப்பி வயிறு வலி இருந்துச்சான். பேக் டு தி டெஸ்டிமோனி. வயிறு வலி வந்தா ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா டக்குன்னு அவருக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. தழும்புலா சுகமானேன்னு எடுத்து வாயில எடுத்து பேசுறாரு. இல்ல, நான் சுகமாயிட்டேன், நான் இதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கிவன் டு தி சிம்டம் அப்படின்னு அதை சொல்றாரா. திரும்ப அது போதான். இன்னைக்கு he is completely healed, complete 100% healed. இதுதாங்க சீக்ரெட். நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம வியாதிக்காக நம்ம ஜோம் பண்றோம், ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறோம், வரோம், டக்குன்னு ஒரு ஹீலிங் நடக்குது. திரும்ப அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னத்த ஆண்டவர் செஞ்சாரு? இல்ல, பிசாசு இங்க கண்டம்னேஷனை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்றோம். பிசாசு திரும்ப ஆக்கணை தீர்ப்புக்குள்ள உங்களை கொண்டு போக ட்ரை பண்றான். He's trying to condemn you again through sickness. He's trying to condemn you again through the symptom. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? எதிர்த்து நிக்கணும். கண்டம்னேஷனுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்போதான் இந்த வசனத்துல, அதனாலதான் வசனத்தினால நீங்க வழி நடத்தப்படணும்.
வசனத்தை எடுத்து சொன்ன, இல்ல பிசாசே, நான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜீவனின் ஆவியின் ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். ஆகையால இந்த சிம்டம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க. அது போகுதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. நீங்க போகுதா இல்லையான்னு பாருங்க. வார்த்தை தான் இன்னைக்கு பட்டயம். The word of God is the sword that has been given to you. அந்த வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது பிசாசின் எல்லா அரண்களையும் நீங்க நிர்மூலமாக்கி போடலாம். யூ கேன் break every stronghold that the enemy is bringing against you. அப்படிப்பட்ட வல்லமையான பட்டயத்தை உங்க வாயில கொடுத்திருக்காரு ஆண்டவர். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொல்றாரு. பொய் உரைய அவர் மனுஷன் கிடையாது. மனமாற அவர் மனுபுத்திரனும் கிடையாது. அவர் he is not a god to lie. He is not a man to lie, and he is not a man to change his heart. He never lies. If God has said it is done, it is done, it is done, it is done. என் புள்ள, ரெண்டாவது புள்ள பிறக்கும் பொழுது இந்த டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. நான் பிறக்கும் பொழுதே ஆசமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னார், பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம் அப்படின்னாரு. சோ கர்த்தர்ட்ட இருந்து வர சுதந்திரம் வியாதியோட வருமா? கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தா வியாதியோட கொடுப்பாரா? குறைவோட கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆனா என் பிள்ளைக்கு வியாதி இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது. she has to live with it. she has to take steroids. she has to live with all these things அப்படின்னா நான் சொன்னேன் நோ அப்படின்னா, I will not accept this. ஒரு மருந்து கூட கொடுக்கலங்க. கர்த்தர் சாட்சி, ஒரு மருந்து கூட கொடுக்கல. she used to suffer. நைட்லாம் தூங்க முடியாம அழுவா. she used to suffer. நான் சொன்னேன் no, I will not give steroids. I will not give medicine because once நான் steroids கொடுத்துட்டேன், once நான் மெடிசன் கொடுத்தேன்னா அவ பாடி ஒன்றனே அதுக்கு அடாப்ட் ஆயிரும். கரெக்டா இல்லையாங்க? அதுக்கு அடாப்ட் ஆயிரும். then she has to live with that. நான் சொன்னேன் கிடையாது, I will not do that. நிறைய பேர் சொன்னாங்க இல்ல. சில பேர்ல சொன்னாங்க பிரதர் நீங்க ஊழியம் பண்றதுனால இது ஒரு போராட்டம். என்னையா போராட்டம்? ஊழியம் பண்ணா நல்ல ராஜா மாதிரி வாழணும். யார் சொன்னா ஊழியம் பண்ணா போராட்டம்ட்டு? சில பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணா, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணா பிசாசு உங்களை அட்டாக் பண்ணு. நான் கேட்பேன், இயேசு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணாரு, இயேசு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணாரு, பிசாசு என்ன அவர் அட்டாக் பண்ணிச்சா? என்னங்க? பேதுரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணாரு, பிசாசு பேதுரு அட்டாக் பண்ணிச்சா? சார், பைபிள ஒழுங்கா படிக்காம யார் சொல்றதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. போய் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நீங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரில இருந்தா பிசாசு உங்களை அட்டாக் பண்ணும் பிரதர். அப்படியா பிரதர்? அப்ப நீங்க பிசாசோட வீக்கா பிரதர் அப்படின்னு நான் கேட்பேன். கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். பிசாசு உங்களை அட்டாக் பண்ணா நீங்க யாரு பெரிய ஆளுங்க? பிசாசு தான் பெரிய ஆளு. அப்போ உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்து யாரு? அவன் 4 போட்டிருக்குல்ல, உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன் போட்டிருக்கு. அப்போ எனக்குள்ள இருக்க கிறிஸ்து தான் பெரியவரா இருக்கணும். நான் ஒத்துக்கவே இல்லை. இல்ல என் பிள்ளைக்கு வியாதி கிடையாது, என் பிள்ளைக்கு வீசிங் கிடையாது. எல்லா டாக்டரும் சொன்னாங்க இல்ல யூ ஹேவ் டு டு திஸ். நான் சொன்னேன் ஐ வில் நாட். ஐ ஸ்டுட் மை கிரவுண்ட். ஒரே நாள்ல நடக்கலங்க, ஒரே நாள்ல நடக்கல, ஒரே நாள்ல, ஒரே நிமிஷத்துல, ஒரே வாரத்துல நடக்கல. இட் டுக் மந்த்ஸ், பட் ஐ செட் நோ, ஐ வில் நாட் கிவ். பட் God is faithful. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். அதை கல்வாரி சிலுவையில செய்து முடிச்சிட்டார். என் புள்ள இன்னைக்கு சுகமா ஆரோக்கியமா இருக்கா. 10 வயசு ஆகுது, ஜாலியா இருக்கா. யோசிச்சு பாருங்க, வீசிங்கோட ஒரு புள்ள எப்படி ஜாலியா இருக்க முடியும்? கரெக்டா இல்லையா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியாது. நான் பாத்துருக்கேன் வீசிங் இருக்க பிள்ளைங்க ரொம்ப பாவமா இருக்கும். அது கேட்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ப்பா அப்படிலாம் கேட்கும் சில பிள்ளைங்களாம். ஆனா வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க. ஏன்? ஏன்னா சாப்பிட்டா என்ன வந்துடும்? வீசிங் வந்துடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாருங்க. ஆண்டவர் உண்டாக்குனது எல்லாம் நன்மைக்கானது. ஹல்லேலூயா, ஆமென். சோ நீங்க வார்த்தையின் மேல நிக்கும் பொழுது இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரிசல்ட் பார்க்காம இருக்கலாம். Probably today you might not see. இன்னைக்கு ஒருவேளை பார்க்காம இருக்கலாம். But I want to tell you, you will definitely see the result. நிச்சயமாக நீங்க பதில பார்ப்பீங்க. நிச்சயமாக நீங்க சுகத்தை பார்ப்பீங்க. விசுவாசத்துடன் கூடிய பொறுமையுடன் வாக்கு தத்தங்களை அவர்கள் என்ன பண்ணார்? சுதந்திரித்தார்கள். எபிரேயர் 6 போட்டிருக்கு. Through faith and patience and perseverance they inherited the promises. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. மரணம் ஜீவன் என்ற பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிட்டார். கிறிஸ்து இயேசுக்குள் ஆவியின் பிரமாணத்திற்குள்ள உங்களை உள்ள வைத்துட்டார் அவர். He has put you inside the law of spirit of life. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹalleluya, hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. வியாதியில இருக்கிறீங்கன்னா I want to tell you,
I want to tell you, you are already healed. If you are sick, I want to tell you, you are already healed. இது நான் சொல்லலைங்க, வேத வசனம் இதை வாக்கு பண்ணுகிறது. The word of God promises this. The word of God is telling this. The word of God is speaking this over you. Holy Spirit is speaking this over you. பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதுனால கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும்படி ஆவியானவரை குறித்த வாக்கு தத்தம் உங்கள் மேல் நிறைவேறும்படி அப்படி ஆயிடுச்சு. ஹalleluya. கலாத்தியர் 3:13-14. Whatever God has promised to Abraham has come upon you. Whatever promise of the Holy Spirit has come upon you. Hallelujah, hallelujah. நீங்க சுகமாயிட்டீங்க. Just close your eyes and declare this. நான் சுகமாயிட்டேன். அவர் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். வியாதியை வெளியே ஆவின் ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள நான் இருக்கிறேன். Hallelujah. நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. I want each and every one of you to open your mouth and declare this over you and your family. இத வாயை திறந்து உங்கள் மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பம் ரோமர் 8:2 படி ஆவியின் ஜீவனின் பிரமாணத்திற்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக we are in the law of spirit of life. Hallelujah. மரணம் பாவம் என்ற பிரமாணத்திலிருந்து நாங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. We have been set free from the law of sin and death. கர்த்தருக்காக காணிக்க கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். டீடைல்ஸ் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. If you like to give an offering, you can use this and give the offering. கர்த்தருக்காக காணிக்க கொடுக்க விருப்பம் இருக்கிறவர்கள் இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். சோ the details இது இருக்கு, நீங்க நோட் பண்ணி கொடுக்கலாம். என்னோட கூகுள் பே நம்பர், அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு, இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். Hallelujah, hallelujah. Riba halaba shikaba dikaraba lidiharaba ladaraba shakadaraba lidiharaba. Thank you, Lord. Hallelujah, hallelujah. I see someone who is having a heart condition. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஒரு இருதய பிரச்சனை உள்ள யாரோ ஒருத்தங்க வந்து நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. I declare God is healing your heart completely. God is healing your heart completely. பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க இருதயத்துக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. ரபா ஹலபா ஷிகதரபா. ஹalleluya. லங்ஸ் பிரச்சனை. ஹalleluya. நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு. I have problem in my lungs. லங்ஸ் பிரச்சனை இருக்கா? I want to tell you. வீசிங் ப்ராப்ளம், லங்ஸ்ல பிரச்சனை, வீசிங் மூச்சு விடுறதுல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? God is healing you right now. ஆண்டவர் இப்பொழுதே உங்களை சுகமாக்குறார். God is healing you right now. Hallelujah, hallelujah. ரிபா ஹலபா ஷிகதரபா லீதிஹரபா. Hallelujah. Thank you, Lord. காலில் பாதத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு. I have problem under the foot. அதாவது வந்து உங்க கால் பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துல கீழே இப்படி நேரா நின்னாலே எனக்கு வலிக்கும். அந்த குதிகால எனக்கு வலிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. God's healing power is coming upon you right now. ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah. Headache. Hallelujah. Sister, right now I release God's healing power upon you. Hallelujah. Sister தச்சையானி. Hallelujah. இப்பொழுதே Hallelujah. தேவனுடைய வல்லமை Hallelujah. உங்க தலை மேல வந்து Hallelujah. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் I rebuke that headache in the mighty name of Jesus. Hallelujah. ரபஹலபா ஷிகதரபோ ரிபி ஹலதரபா. Thank you, Lord. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்துல சுமந்துட்டார். எல்லா வியாதியும் அவர் சரீரத்துல சுமந்துட்டார். எல்லா பலவீனத்தை அவர் சுமந்துட்டார். இதை விசுவாசிங்க. Hallelujah. மத்தேயு 8:17 படி அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே உங்களுடைய நோய்களை சுமந்தார். Hallelujah, hallelujah. In the mighty name of Jesus I declare. Hallelujah. Rabba hala kidihanamo shokodorobo lodiharaba lakadaramo shoroholo dihanama. Thank you, Lord. இப்பொழுது எல்லா பலவீனமும் வெளியே போகட்டும். காது வலி. Hallelujah. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Headache and ear pain. In the name of Jesus I declare. Hallelujah. Rabba halalaba. சித்தார்த் இப்பொழுதே காது வலி எல்லாம் வெளியே போகட்டும். ஹெட்டேக் எல்லாம் வெளியே போகட்டும். Hallelujah. இப்பொழுதே கட்டளை எடுக்கிறேன். In the name of Jesus. Whatever the condition. Hallelujah. நான் சொன்ன கண்டிஷன் மட்டும் கிடையாது. Whatever the condition you are facing, God is well able to heal you. Hallelujah. Thank you, Lord. யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த போலன், இந்த டஸ்ட் அலர்ஜி, போலன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. போலன்னா அது எனக்கு கரெக்டா தமிழ்ல சொல்ல தெரியல. போலன் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, போலன் அலர்ஜிஸ். இந்த மாதிரி அலர்ஜிஸ் சில பேருக்கு இருக்கு. அதாவது இந்த டஸ்ட் போலன்லாம் வந்து நீங்க வந்து சுவாசிச்சீங்கன்னா, இஃப் யூ பிரீத் டஸ்ட் அண்ட் போலன், அது அலர்ஜி கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி அலர்ஜிஸ், God is healing those allergies in the name of Jesus. அது ரொம்ப வருஷமா இருக்குது, அதுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் God is telling, I am healing it right now. I am healing it right now. Hallelujah, hallelujah, hallelujah.
Inia, Agaran, both have easing now, Pastor. Hallelujah. In the mighty name of Jesus, I declare healing to come upon Inia, Agaran, in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. இனியா மேலையும் அகரன் மேலையும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் மகளுக்கு எப்படி நீங்க பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுத்தீங்களோ அதே போல இந்த 2 பிள்ளைகள் மேலையும் பரிபூர்ண சுகம் வரட்டும். இனியா அகரன் 2 பேர் மேலையும் பரிபூர்ண சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya. ரிபா ஹலபா ஷகதரபா. Thank you Lord. ரிபா ஹலபா ஷகரபா. Every kind of dust allergies, hallelujah, breathing difficulties, வீசிங் எல்லாம் மறைந்து போகட்டும் பிள்ளைகளை விட்டு. இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. Large intestine pain, digestion problem, in the mighty name of Jesus. hallelujah. Large intestine, பெருங்குடல்ல இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். டைஜஷன் எல்லாம் நார்மல் ஆகட்டும். ஹalleluya. ரபா ஹலபா ஷிகதரபோ லிதி ஹரபா லிகதரபோ ரேபே ஹேலேமே ஷிகபலதரபோ. Thank you Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். டைஜஷன் எல்லாம் நார்மல் ஆகட்டும். in the mighty name of Jesus. hallelujah. hallelujah. Thank you Lord. ரிபா ஹலபா ஷகதரபோ லிதி ஹனபா. Thank you Lord. நன்றி நன்றி. பிரதரை இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறேன். டைஜஷன் ஃப்ளூயிட், டைஜஷன் எல்லாம் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. Thank you Father. நன்றி நன்றி நன்றி. சகல வியாதிகளை நீங்க சுமந்துட்டீங்கப்பா. சகல நோய்களை நீங்க எடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்களுடைய பிள்ளைகள் பரிபூர்ண சுகத்துல வாழணும். hallelujah. And therefore there is no condemnation to those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு ஆக்கினையும் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are not under condemnation. You are under the love of God. hallelujah. நீங்க ஆக்கினைக்குள்ள இல்ல, தேவனுடைய அன்புக்குள்ள இருக்கிறீங்க. hallelujah. 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 You are under the love of God. You are filled with the love of God. hallelujah. கிறிஸ்து இயேசுவின் அன்பு உங்க இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. hallelujah. God loves you unconditionally. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எந்த நிபந்தனையும் கிடையாது. He has no problems with you. hallelujah. உங்க மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆண்டவருக்கு. hallelujah. He loves you unconditionally. hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. hallelujah.